அத்தை நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? ரத்தசாலி புட்டு மாவில் ஒரு ஹெல்த்தியான லட்டு. ஓகே, லட்டு. அது வந்து ஃபுல் எனர்ஜி பால்னு சொல்லலாம். அது வந்து இந்த மாவு நம்ம அரைச்ச மாவு தான். அதே மாவு தான். நம்மளோட ஹீமோகுளோபின் அதிகரிக்கக்கூடிய ரத்தசாலி அரிசி புட்டு மாவு ஒரு 200 கிராம், ஒரு 250 கிராம் வெல்லத்தில் தண்ணி முழுகிற அளவுக்கு ஊற்றி வெல்லத்தில் பாகு காய்ச்சி, பாகு வந்து ரொம்ப கெட்டி பழம் வேண்டாம், ஓரளவுக்கு இப்படி எடுத்தால் ஒரு பிஸ்கு பழம் வர அளவுக்கு இருந்தால் சரிங்களா? இப்போ அந்த மாவை எடுத்துட்டு மாவில் ஏலக்காய் கொஞ்சம் வெல்லத்தில் தட்டி போட்டிருக்கேன், 2 ஏலக்காய். மாவை ஊற்றி நல்ல கிளறிடணும். இது லைட்டான சூடில் தான் இருக்குது. வெள்ளைப்பாகு நிறைய சூடு இருந்தால் கை வைக்கக்கூடாது. இப்போது இது கரெக்டான பதம் வந்தாலும் எனர்ஜி பால்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ சின்ன சின்ன எனர்ஜி பால்ஸ் உங்கள் வீட்டில் குழந்தைகள் சாப்பிடக்கூடிய அளவில் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒரு 35 கிராம் ஒரு அடல்ட் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். ஒரு 35 கிராம் ஒரு லட்டு செஞ்சிங்கன்னா ஒரு அடல்ட்டுக்கு ஒரு நாளைக்கு வேணுங்கிற எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. ஓகே, இந்த மாதிரி லட்டு பிடிக்கணுமா? இந்த மாதிரி லட்டு, குட்டி குட்டி லட்டு குழந்தைங்க வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிற அளவில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா, டெய்லி 1 2 கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா, இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிரியமானது கூட. பெரியவர்கள் முதல்ல யார் வேணாலும் சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு சாஃப்டாகவும் இருக்கும். இந்த லட்டு இப்படி உடைச்சா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். ஒரு லட்டு சாப்பிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டிஷ் செய்யும்போது அல்லது ஏதோ ஒரு சத்து மாவு இது மாதிரி செய்யும்போது உங்களை பார்க்கிறேன்.